ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்க படிக்கலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் SSM காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பாலியா டயப்டரைஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. தன்மேல் விழுகின்ற மண்ணை விதை என்றும் சோதனையாக நினைப்பதில்லை, உளியின் உரசலை சோதனை என்று நினைப்பதில்லை சிலை. அதுதாங்க ஒரு முயற்சி, அதை முழுமையாக்கின்ற பயிற்சியை தான் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி இன்றைய புதிய தலைமுறையினருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மாணவர்கள் என்ன படிக்க வேண்டும், எங்கு படிக்க வேண்டும், என்ன பாடங்களை படித்தால் இனி வருகின்ற காலகட்டத்தில் அவர்கள் ஜொலிக்க முடியும் என்பதை போன்ற பல விஷயங்களை கல்வியாளர்கள் மூலமாக மாணவர்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தகவல்களை அளிப்பதற்காக நம் நிகழ்ச்சியில் திரு ஜெவஹர் அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். கல்வியாளர் வணக்கம் சார். மாணவர்கள் உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகளை கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். மேலும் ஃபேஸ்புக் இணையதளம் வாயிலாக உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு பதிவு செய்யலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும். சார் பொதுவாக வணக்கம். இன்னைக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் ஆர்ட்ஸு, சயின்ஸு, மெடிக்கல் அப்படி நிறைய ஃபீல்டில் இருக்குது. பொதுவாக இன்னைக்கு ஒரு குறைந்த மதிப்பெண் எடுத்த மாணவன் எதை சூஸ் பண்ணால் அவன் லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? I am working in T.S. Narayanasamy College of Arts and Science as head of the department, BCom Corporate Stewardship. என்னுடைய 25 வருட அனுபவத்தில் கூறுகிறேன், ஒரு மாணவன் தன்னுடைய எதில் விருப்பம் இருக்கிறதோ அந்த துறையை தேர்வு செய்து கடின உழைப்புடன் கமிட்மெண்ட் அந்த துறையில் இருக்கும்பொழுது ஒரு வெற்றி வாய்ப்பு அவனுக்கு அதிகமாகிறது. பொதுவாக இன்றைக்கி நம்ம ஆர்ட்ஸ் அப்படிங்கிற பாடம் அப்படிங்கும்போது கொஞ்ச நாளாகவே அது தேக்க நிலையில் இருந்துட்டு வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி ஆர்ட்ஸுக்கு நிறைய பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அது பிஏயாக இருக்கட்டும், பிகாமாக இருக்கட்டும், குறிப்பாக பிகாம் சிஏக்கு நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த சிஏ பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள் சார். சிஏ வந்து இந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் சில சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஜினியரிங் அட்மிஷன் கிடைக்காத போது அதுக்கப்புறமா டிகிரி முடித்த உடனே சிஏக்கு வராங்க. ஸோ இதில் வந்து வாய்ப்புகள் அதிகம். அதை முடிக்கும்பொழுது பிகாம் முடிச்சுட்டு அவன் வந்து சிஏ பண்ணலாம், அல்லது +2 முடித்த உடனே சிபிடி பாஸ் பண்ணிவிட்டு சிஏ என்ட்ராகலாம். எப்படி என்ட்ரானாலும் சிஏ அவனுடைய அதுக்கு வந்து கடின உழைப்பு தேவை, கமிட்மெண்ட். அதுக்கு வந்து நல்ல தேர்ச்சி பெற்று பயிற்சி பெற்று பாஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் துறையில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மாதத்திற்கு ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, முதல்ல சிபிடி பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா இன்டர் ஃபைனல் அப்படின்னு 2 பங்கு இருக்குது. அதில் இன்டர் பாஸ் பண்ணணும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கல்வித்துறையில் இன்டர்ன்ஷிப் ஒரு ஆடிட்டர்கிட்ட இன்டர்ன்ஷிப் எடுக்கணும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து 100 ஹவர் ஐடி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ஐடி ட்ரைனிங் எடுக்கணும். இதெல்லாம் வந்து இப்போது இந்த துறையில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பையும் வேலை வாய்ப்புகளையும் அதிகமாக உருவாக்கிறது. அதாவது ஒருத்தருடைய ஒரு சிஏ, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட நீங்கள் பயிற்சி எடுக்கணும் அப்படின்னீங்க. இது நம்ம முழு நேரமாக படிக்கணும் அப்படியா, இல்லை ஒரு பார்ட் டைமாக படித்தா போதும்? பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். இதில் ஃபுல் டைமாக பண்ணும்போது அவங்க வந்து அந்த ட்ரைனிங் பீரியட் முழுமையாக அதில் பண்ணணும். ஸோ இப்போது சிஏ பண்ணும்போது அந்த ட்ரைனிங் பீரியடில் மட்டும் அவங்க அங்கே ஆடிட்டர்கிட்ட ஒர்க் பண்ணணும். மற்ற நேரத்தில் அவங்க வேலை செஞ்சுட்டு பார்ட் டைமில் பண்ணலாம். சார், இதில் எல்லா விதமான பேச்சுலர் டிகிரி முடித்தவங்களும் இதில் அப்பியர் ஆகலாமா, இல்லை பிகாம் மட்டும்தான் படித்தவங்க இதில் அப்பியர் ஆக முடியும் இருக்குதா? எல்லாரும் இதில் அப்பியர் ஆகலாம். இல்லை பிகாம் படிச்சிருந்தா, அக்கௌண்ட்ஸ் படிச்சிருந்ததுனால அந்த அவங்களுக்கு அதுக்கு படிக்கிறதுக்கு எளிதாக இருக்கும். நிறைய பேர். ஆனால் உண்மையில் சில சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவங்க கூட இதை வந்து ஈஸியாக கொஞ்சம் அதிக கவனத்துடன் படிக்கும்பொழுது, முயற்சி எடுக்கும்போது நல்ல இவர்கள் காமர்ஸ் படித்தவங்களை விட அவங்களுக்கு எந்த விதத்திலும் தாங்கள் சளைத்தவர்கள் என்பதை காண்பிக்கும் வகையில் இதை பாஸ் பண்ணுகிறாங்க. நிச்சயமாக சார். அதாவது ஒரு சிஏ அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு கனவு விஷயம். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் இந்த மாதிரி ஒரு அரசு உயரதிகாரிகள் பதவிக்கு அடுத்தபடியாக சிஏ தான் இன்றைக்கி ஒரு முன்னிலையில் இருக்குது. ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இன்னும் குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நிறைய பேர் பாதியிலே கைவிட்டுறாங்க. இதனுடைய படிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத ஒரு மனசில் வச்சுட்டு பாதியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பாதியில் ட்ராப் ஆகிடுறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த ஸ்டடீஸ்? இது நான் முதல்லையே சொன்ன மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க தான் இதில் என்ட்ராகணும். ஆனால் நிறைய பேர் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ், அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய பாதிப்பினால் அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்னால் இதில் சேரும். அந்த மாதிரி சேரும்போது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் குறையும் போது அவங்களுடைய அதில்
அவங்களுடைய ஆர்வம் குறையுது. அந்த மாதிரி பீப்புள் கஷ்டமாக ஆனது. அதுக்கு முழுமையாக ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்களோட ஒரு கமிட்மெண்ட் இருக்கும்போது கட்டாயம் அவங்க பாஸ் பண்ண முடியும். அவங்களால அதை இந்த மாதிரி அரைகுறை மற்றவர்களுக்காக படிக்காமல் தனக்காக தன்னுடைய எதிர்காலத்திற்கு அதில் ஆர்வம் இருக்கவர்கள் ஒரு ஆம்பிஷன் இருக்கணும், ஒரு கோல் இருக்கணும். ஃப்யூச்சரில் நான் ஆடிட்டர் ஆகணுன்ற ஒரு கோலோடு அதில் என்ட்ராகும்போது முழு முயற்சி எடுக்கும்போது கட்டாயம் அங்கே வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கு உண்டு. மற்ற தேர்வு முறைகளை விடவும் அந்த சிஏக்குள்ள தேர்வு முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், இதில் வந்து இவங்க அக்கௌண்ட்ஸை வந்து டீப்பாக பார்த்துருக்கு மற்றவங்களுடைய கணக்கு அதில் என்னென்ன குறைகள் தவறுகள் கண்டுபிடிப்பதற்காக ஏற்படக்கூடிய ஒரு ஆடிட்டிங் இல்லை. அதனால் கட்டாயம் அதனுடைய இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அனதர் திங் இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸுமே அதுக்கு அதில் முழு டீப் நாலேஜ் தேவைப்படும். அதனால் இதில் தேவைப்படும். அதனால் ஒரு இதில் பாஸ் பண்ணுறது ஒரு 5 to 10% தான். ஆனால் அது முக்கியம் இல்லை. நமக்கு நல்லா முழு அதனுடைய ஆழ்ந்த அறிவு அதில் இருக்கும்போது நம்மளை டெவலப் பண்ணிட்டோம்னா பயிற்சி எடுத்துக்கொண்டால் கட்டாயம் மற்றவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏன் நம்ம அந்த 10%ல் நம்மளும் ஒருத்தராக இருக்க முடியும். ஸோ அது முக்கியம் இல்லை. நம்மளுடைய தேர்ச்சியும் நம்மளுடைய முழுமையான கான்சன்ட்ரேஷனும் அதில் இருந்ததுன்னா கட்டாயம் அந்த 10ல் ஒருவராக நம்மளால் இருக்க முடியும். ஒரு நேர் இணைந்திருக்கிறார் சேலத்திலிருந்து நாகராஜ். நாகராஜ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சார் பொண்ணு சார் நியூட்ரிஷன் டயட்டிஷன் கோர்ஸ் எடுத்திருக்கேங்க சார். ஓகே, அதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும் சார்? அது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு அதாவது இது பண்ண முடியுமா சார்? அதாவது இந்த 2 கேள்வி தான் சார். நியூட்ரிஷன் டயட்டிஷன் கோர்ஸ் பற்றி வேல்யூ எப்படி எடுத்திருக்காங்க அவங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிறதுனால அதுக்கான ஏதாவது சலுகைகள் இருக்கிறதா அந்த கோர்ஸ்க்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த கோர்ஸுடைய வேல்யூ குறித்தும் கேட்குறாங்க. கோர்ஸுடைய நியூட்ரிஷன் வந்து முக்கியமாக இப்போ பல இந்தியனுடைய எல்லாரோட பார்த்தீங்கன்னா அந்த நியூட்ரிஷன் குறைச்சல் அதாவது அதிகமாக இருக்கிறது. அதனால் இதனுடைய எல்லா ஹாஸ்பிட்டல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரிஷன் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அவங்க தான் வந்து நோயாளிக்குனுடைய எந்த உணவை கொடுக்கணுன்றது. அதனால் இதற்கு வாய்ப்புகள் அதிகம். இதை எடுத்து படிப்பதனால் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொரு நேர் இருக்கிறார் காஞ்சிபுரத்திலிருந்து மோனிகா. மோனிகா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? குட் மார்னிங் சார். நான் இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்கேன். ஓகே, நான் இப்போ நெக்ஸ்ட் பிசியில் வந்து எம்பிஏ பண்ணா இல்லை சிஸ்டம் மேனேஜ் பண்ணால் நல்லா இருக்கும் இல்லை எஸ்ஆர் பண்ணால் நல்லா இருக்கும்? ஓகே 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 உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவார். ஐயா பிஎஸ்சி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க எம்பிஏல என்ன படிக்கலாம் அப்படின்னு, சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் படிக்கலாமா இல்லை வேறு ஏதாவது படிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டும் படிக்கலாம், ஹியூமன் ரிசோர்ஸும் படிக்கலாம். ஹியூமன் ரிசோர்ஸ் படிக்கும்போது எல்லா லைன்லேயும் அதுக்கு வாய்ப்பு இல்லையா. இதில் ரெண்டுத்தில் எதை படிக்கலான்றதை விட அவங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குன்றது தான் முக்கியம். இரண்டுக்குமே வந்து வாய்ப்புகள் இருக்கிறது. அவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும்பொழுது அது சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருந்தால் அதில், இல்லைனா ஹியூமன் ரிசோர்ஸ், இரண்டுமே வேற்று வாய்ப்புகள் அதிகம். சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அது என்ன ஓரியன்டான ஒர்க்ஸ் எல்லாம் அது பண்ணுது? கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சிஸ்டம்ஸ், கம்யூனிகேஷன். ஸோ அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் அந்த லைனில் அது வர்றது. அது ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு கம்பெனிலையும் இப்போ வந்து கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, அது இல்லாத துறையே கிடையாது. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் மேனேஜர், அட்மினிஸ்ட்ரேட்டர் அங்கே தேவை. ஸோ அங்கே ஒரு எம்பிஏ சிஸ்டம்ஸ் அங்கே படிச்சிருந்தா அந்த வேலைக்கு அவர்கள் போகலாம். எம்பிஏ ஹச்ஆர் அப்படிங்கும்போது ஹச்ஆர் அப்படிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும்தானா இல்லை அதுக்குள்ளேயே நல்ல உட்பிரிவுகள் இருக்குதா? எல்லா துறையிலும் ஒரு ஆட்களை எடுப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் ஹெச்ஆர் மேனேஜர். ஸோ அந்த ஹெச்ஆர் மேனேஜர் இல்லாத கம்பெனியே இருக்க முடியாது. ஸோ அந்த துறை ஒரு ஆட்களை எடுப்பதற்கு பர்சனல் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஒரு துறையை வந்து எந்த வேலை செய்ய வேண்டும்ன்றதை அவங்களுக்கு நிர்ணயிப்பதற்கும் அவங்களுடைய சேலரியை இது பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கட்டாயம் தேவை. ஸோ அதனால் இந்த ஹெச்ஆர் துறை இது வந்து எல்லா கம்பெனிலையும் அவர்களுக்கு வெற்று வாய்ப்புகள் இருக்கிறது. சார் இதில் இன்னொரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். அதாவது எம்பிஏ ஹச்ஆர் படிக்கிறாங்க, எம்பிஏ சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், இதுக்கு பேச்சுலர் டிகிரி அப்படிங்கிறது எல்லா காமன் டிகிரியுமே பேச்சுலர் டிகிரியாக பண்ணிக்கலாமா? சிஸ்டம்க்கு போனோன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தால் தான் சிஸ்டம் போக முடியும். ஹெச்ஆருக்கு வந்து மற்ற துறையில் படித்திருந்தாலும் ஹெச்ஆர் போகலாம். ஓகே, ஸ்பெஷலைசேஷனாக எதுவும் தேவை கிடையாது, என்ஜினியரிங் படிச்சுக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆமாம், பிஎஸ்சி லிட்ரேச்சர், பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவங்களும் எம்பிஏ ஹெச்ஆர் போகிறதுக்கு அவங்களுக்கு தே ஆர் எலிஜிபிள். ஒருவேளை ஆர்ட்ஸில் பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ் இந்த மாதிரி படித்தவங்க ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
இருக்குது. அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவர்களுக்கு நார்மலாக MBA இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அவங்கள பாஸ் பண்ணி போகும்போது அவங்க ஸ்பெஷலைசேஷன் HR-ஆக தேர்ந்தெடுத்தால் அவர்களால் போக முடியும். தே ஆர் எலிஜிபிள் டு கோ டு HR. சார், நான் அந்த பிஏல கேட்கும்போது BA எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோர்ஸ். இந்த BA எக்கனாமிக்ஸ் படித்தா என்னென்ன மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் நம்ம போகலாம்னு நினைக்கிறேன்? பொருளாதார சம்பந்தப்பட்ட எல்லா துறையிலும் போகலாம். நம்ம உங்களுக்கு எல்லாரும் தெரியும், மன்மோகன் சிங் தெரியும். மன்மோகன் சிங் ஒரு எக்கானமிஸ்ட். அவர் BA எக்கனாமிக்ஸ் தான் டிகிரி அவரோட BA எக்கனாமிக்ஸ் தான். ஸோ இந்த BA எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது அவர்கள் இந்த பொருளாதாரத்துறை எல்லாரும் ஆர்பிஐயில் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் அங்கே அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ பேங்க் செக்டார், ஓகே, கமர்ஷியல் இந்த மாதிரி லைனில் போகிறதுக்கு எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு முன்னாடி எக்கனாமிக்ஸில் இருந்து மதர் ஆஃப் ஆல் தீஸ் காமர்ஸ் சப்ஜெக்ட். பிகாமே எக்கனாமிக்ஸில் இருந்தால் வந்தது. அதனால் எக்கனாமிக்ஸ் படிப்பதனால் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது இல்லாமல் அவர்களுக்கு பேங்க் செக்டார் இல்லாமல் அவங்க IAS போகலாம். ஸோ IAS துறையிலையும் அவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம். ஸோ அதனால் எக்கனாமிக்ஸ் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நிச்சயமா சார். சேலத்திலேருந்து திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, பொதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய என்ஜினியரிங் அப்படிங்கிறதுல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. பட் குறைவாக மதிப்பெண் எடுத்த பசங்க என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்டை ப்ராப்பராக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் குறைவான மதிப்பெண் வாங்கின இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறத விட பொறியியல் படித்தாலே சிறந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். இன்னைக்கு கூட ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க, 530 காலேஜில் 200 கல்லூரியை எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி கொடுக்கறது இல்லை. ஸோ அந்த மாதிரி கல்லூரியில் என்ன கோர்ஸ் படித்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நல்ல கல்லூரியில் தேர்ந்தெடுத்து, அவங்க கிடைக்கிறதுலே நல்ல கல்லூரியில் தேர்ந்தெடுத்து சிலபஸை தாண்டி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது படித்தால் தான் இனிமேல் வேலை சார். சும்மா நான் இன்ஜினியரிங் படித்தேன் எனக்கு ஜாப் இருக்குது அப்படின்னு அந்த காலம்லாம் மலை ஏறி போச்சு. கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும், திங்கிங் எபிலிட்டி, சிந்திக்கிற தன்மை வேணும், லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்டேட் பண்ணிட்டு வேணும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு நிறைய தேவை இருக்குது, நிறைய பேர் வேட்கைகள் தேவை. அடுத்தது அதுக்கு ஒரு உதாரணம் கூட நான் சொல்கிறேன். இப்போது ஒரு டோல்கேட் இன்றைக்கி 1 லட்சம் டோல்கேட் மேலே இருக்குது. ஒரு டோல்கேட்டுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தேவைப்படுது. ஏன்னா எல்லாம் கம்ப்ளீட்லி ஆட்டோமேஷன் பண்ண போகிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் படித்து வேலை இல்லாமல் இருக்கான். ஏன்? அந்த ஸ்கில்ஸ் தெரிஞ்சிக்கல. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்ன ப்ராஜெக்ட் வருது, என்ன டெக்னாலஜி வருது, அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணால் தான் சார் இனிமேல் வேலை. நிச்சயமாக சார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் நிறைய கொஸ்டின்களோடு உங்களை சந்திக்கிறோம். நேர்களே, யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை இணைந்து விளம்புபவர்கள் SSM காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் மற்றும் சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பாலியா டயப்டரைஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். இந்நிகழ்ச்சியை இணைந்து விளம்புபவர்கள் SSM காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பாலியா டயப்டரைஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஒரு நேர இணைப்பில் இருக்கிறார் தேனியிலிருந்து பத்மாவதி. பத்மாவதி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ. வணக்கம் பத்மாவதி, உங்களுடைய கேள்வி என்ன? சார், என் பொண்ணு 195 கட் ஆஃப் எடுத்துருக்காங்க சார். ஓகே. இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் எடுக்கலான்னு இருக்காங்க சார். ஓகே ஓகே. டாப் 10 காலேஜில் கிடைக்குமாங்க சார்? நாங்கள் பிசி. ஓகே. மெக்கானிக்கல் கேர்ள்ஸுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லணுங்க சார். ஓகே ஓகேம்மா. உங்களுடைய கவர்மெண்ட் காலேஜில் எடுத்தாக்கா கேம்பஸில் பிளேஸ்மெண்ட் ஆவாங்களா என்னன்ற டீட்டெயில்ஸ் ஜேபி சார் கிட்ட பெஸ்ட்டுங்க சார். ஓகே ஓகே ஓகே. அவர் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வார். ஐயா, இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, கண்டிப்பாக அவங்க ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் படிக்கலாமான்னு கேட்குறாங்க. கேர்ள்ஸ் தாராளமாக படிக்கலாம். ஏன்னா இந்த வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டியில் மைனிங்கே கேர்ள்ஸ் எலிஜிபிள்ன்ட்டாங்க. நான் எப்போவுமே சொல்வேன், மெக்கானிக்கல் மிகப்பெரிய வாய்ப்பு கேர்ள்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வேர்ல்டு பேங்க் ஆகட்டும், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ஆகட்டும், ஒரு நாட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஆண் பெண் சரிவிகிதம் சமமாக இருக்கணும். ஈவன் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்பிள் கூட கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு ஹேவ் ஜெண்டர் பேலன்ஸ் டு பி சேம்.
அதாவது இன்னைக்கு கவர்மெண்ட் கூட வந்து ஜெண்டர் பேலன்ஸ் மென் அண்ட் விமன் ரேஷியோ ஷுட் பி சேம் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும். ஸோ மெக்கானிக்கலில் வந்து வி ஹேவ் ஹார்ட்லி less than 4% விமன் தான் ஒர்க்கிங். இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் வந்து பெண்களுக்கு வந்து மெக்கானிக்கல் படித்த முன்னுரிமை கொடுத்து ஜாபும் கொடுக்குறாங்க. ஸோ தாராளமாக வந்து கேர்ள்ஸ் வந்து மெக்கானிக்கல் எடுத்து படிக்கலாம், நல்ல கல்லூரி எடுத்து படிக்கணும். கவர்மெண்ட் கல்லூரி இல்லை ப்ரைவேட் கல்லூரினா நீங்கள் கவர்மெண்ட் ஆகட்டும் ப்ரைவேட்டில் அதுலேயும் டாப் இருக்குது பாட்டம் இருக்குது. தயவுசெய்து எந்த கல்லூரியில் நல்ல இண்டஸ்ட்ரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் MOU இன்டர்ன்ஷிப்பு பிளேஸ்மெண்ட்ஸு இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு ஆய்வு செய்து ஒரு நல்ல கல்லூரியில் ஜாயின் பண்ணது தப்பு இல்லை. நீங்கள் 195 மார்க் வச்சுருக்கீங்க, டாப் 10 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு இடம் கிடைக்கும். நிச்சயமா சார். அதாவது லேடிஸ்க்கு எந்த அளவுக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் உறுதுணையாக இருக்கும் அப்படி சொன்னீங்க. வேறு எந்தெந்த கோர்சஸ் எல்லாம் லேடிஸ் சூஸ் பண்ணால் அவங்களுடைய லைஃப் பிரைட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், இன்றைக்கி இருக்கிறதுல வந்து ஆண் பெண்ணுக்கு நிகர் சார், எது வேணால் எடுக்கலாம். எக்ஸப்ட் மெரைன் இன்ஜினியரிங், எக்ஸப்ட் மெரைன் எல்லா கோர்ஸுமே அவங்க வந்து தாராளமாக எடுக்கலாம், தப்பே கிடையாதுன்னு சொல்வேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து ஈக்குவலாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க மென்னுக்கு ஈக்குவலாக. அந்தளவுக்கு டிசிஷன் மேக்கிங்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. திங்கிங் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு இன்ஜினியருக்கு தேவை அத்தனையும் வந்து ஒரு பெண்கள்கிட்ட வந்து இன்றைக்கி டெவலப் பண்ண முடியுது. ஸோ தாராளமாக எக்ஸப்ட் மெரைன் நாட்டிக்கல் சயின்ஸ் தே கேன் டேக் எனி இன்ஜினியரிங் கோர்ஸ். சார் அதே மாதிரி அதாவது மெரைனுக்கு போகிறாங்க அப்படின்னா மெக்கானிக்கல் பேசிக்மெண்ட் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. சில சர்டிஃபிகேட் கோர்சஸ் படிச்சாச்சுன்னா மெரைனுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. என்ன மாதிரி சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாம் படித்தா மெரைனில் வேலைக்கு போகலாம் சார்? இல்லை, நார்மலி வந்து நாங்கள் சொல்லுவோம், சப்போஸ் மெரெயின் வந்து எப்போவுமே எடுத்தோன்னு நேரோ டவுன் பண்ணுறத விட மெக்கானிக்கல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இயர் மெரெயின் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறது பெட்டர். ஒன்று வந்து யூ வில் நோ மெரெயின்ங்கிறது நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு தனி உலகம், தனிமையான உலகம். யூ ஷுட் பி வில்லிங் டு ஒர்க் அட் 8 months இந்த சீட், 4 months இந்த ஹாலிடே கிடைக்கும். சிக்னஸ் ஹெல்த் எல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து மெரெயின் எடுக்கலாம். பட் வந்து சூஸிங் அ குட் யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜ், தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எந்த கல்லூரியில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு அந்த ஹையர் ஸ்டடீஸ் அதாவது பேஸ்மெண்ட் நீங்கள் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓகே, என்னென்ன ப்ராப்பர் ஹையர் ஸ்டடீஸ் அதுக்கு படிக்கணும் அப்படின்னு சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்னெல்லாம் சார்? எதுலிங்க மெரெயினில் கேட்குறீங்களா மெக்கானிக்கலில் கேட்குறீங்க? படிக்கிறதுக்கான சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்னெல்லாம் மெரெயின் இன்ஜினியரிங்கில், அதாவது கப்பலில் வேலைக்கு போவதற்கு படிக்கும்போதே வந்து ரைட். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மெரெயின் படிக்கும்போதே நீங்கள் ஒன்ஸ் யூ ஜாயின் த திங் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் டு கோ அப். எடுத்தோன்னே நீங்கள் யூ கேனாட் பிகம் அ சீஃப் இன்ஜினியர். ஸோ யூ நீட் டு ஹேவ் கோ level 1, level 2, level 3, 4 எல்லாம் இருக்குது. அந்த எக்ஸாம்ஸ் வந்து ஒவ்வொரு 6 months or 1 year நடத்துகிறாங்க. அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி வாங்கணும். தேர் இஸ் நோ சர்டிஃபிகேஷன். அது வந்து ஷிப்பிங் கவுன்சிலே வந்து நடத்துகிறாங்க டு கோ அப் இன் த லேடர். அந்த எக்ஸாம் அவங்க வந்து வேலை செய்யும்போது தே நீட் டு கீப் அப்டேட்டிங். எக்ஸாம்ஸுக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போனால் யூ கேன் கோ அபவுட் இட். இது தவிர வந்து தெர் ஆர் சம் டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி எலக்ட்ரிக்கல் மெரைன் இன்ஜினியர்ஸ் தேவை இருக்குது. ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மெரைன் சைடில் ஒர்க் பண்ணணும்னா அது மாதிரி, ஹாஸ்பிட்டாலிட்டி சைடில் வரணும்னா அதுக்கு தனி கோர்சஸ் இருக்குது அந்த மாதிரி. பட் நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன் பெட்டர் டேக் வந்து மெரைன் இன்ஜினியரிங் அண்ட் மூவ் அப். ஓகே சார். இன்னொரு விஷயம், இப்போது என்ஜினியரிங் நிறைய பேர் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் ஸ்டார்டிங்கில் ஆர்ட்ஸில் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஆர்ட்ஸில் ஜாயின் பண்ணவங்க, அதாவது தட் மீன்ஸ் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணவங்க என்ஜினியரிங் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னா சயின்ஸ் படிக்கிறவங்க கண்டிப்பாக இருக்குது. 1% சீட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து லேட்ரல் என்ட்ரி, இப்போ டிப்ளமோ முடிச்சோடனே லேட்ரல் என்ட்ரி பண்ணுறாங்களா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்சி மேக்ஸு, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், நாட் பிகாம். ஸோ இந்த மாதிரி பிஎஸ்சி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வித் மேத்தமெட்டிக்ஸ் as ஒன் ஆஃப் த ஆன்சரி சப்ஜெக்ட், தே ஆர் எலிஜிபிள் டு என்டர் செகண்ட் இயர் லேட்ரல் என்ட்ரி ஸ்கீமில். ஸோ எத்தனை பர்சன்டேஜ் இவங்களுக்கு ஒதுக்குறாங்க அந்த பல்கலைக்கழகங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு என்ஜினியரிங் போகிறவங்களுக்கு? அதுதான் டிப்ளமோ, அதாவது பிஎஸ்சி அதர் டிப்ளமோக்கு பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 1%. ஓகே. அது இன்னொரு கேள்வியை நம்முடைய ஜெவஹர் அவர்கிட்ட கேட்கலாம். அதாவது இன்றைக்கி பிகாம் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. பிகாம்குள்ளே இன்டீரியராக என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இன்னும் நிறைய இருக்குது சார்? பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் இருக்குது. இது ஒரு பெக்யூலியர் கோர்ஸ். செக்ரட்டரி, கம்பெனி செக்ரட்டரி ஆகலாம். இதை பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரி முடிச்சுட்டு எம்காம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் முடித்தா அவங்க ஒரு கம்பெனியில் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி வரைக்கும் போகலாம். இது பெக்யூலியர் கோர்ஸ். இதில் வந்து செகண்ட் இயரில் 1 மாதம் ட்ரைனிங், அவங்களுக்கு ஒரு கம்பெனியில் செக்ரட்டரியல் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரைனிங் ஆகும். ஸோ இந்த ட்ரைனிங் போகிறது பின்னாடி அவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி அடுத்தது பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட். இந்த பேங்க் மேனேஜ்மெண்ட்டை இதை படிக்கிறவங்களுக்கு பேங்க் துறையில் போகிறதுக்கு பேங்க் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு போகும்போது இந்த இது ரொம்ப அவங்களுக்கு உதவியாக இருக்கும். தென் பிபிஏ இருக்குது. பிபிஏவில் வந்து எல்லாமே மேனேஜ்மெண்ட் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ
ஸோ இதை படித்தவங்களுக்கு கம்பெனியில் ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் மேனேஜர் லெவலில் ஒர்க் ஜாப் கிடைக்கிறது வாய்ப்புகள். அது இல்லாமல் அவங்க உயர் படிப்பு ஹையர் எஜுகேஷன் போனோம் அப்படின்னா எம்பிஏ போகிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப வசதியாகும். மற்றவங்களும் போகலாம். அதில் பிபிஏ முடிச்சுட்டு போகும்போது அவங்களுக்கு எல்லாமே மேனேஜ்மெண்ட்டே படிக்கிறதுனால இன்னும் அவங்களுக்கு எளிதாக இருக்கும். தென் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ்னு. ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் போகும்போது இது அக்கௌண்ட்ஸ் ஸ்பெஷலைசேஷன் கிடைக்கிறது. தென் பிகாம் ஐஎஸ்எம் இன்ஃபர்மேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த பிகாம் ஐஎஸ்எம் படிக்கும்போது முன்னாடி பிஎஸ்சி ஐஎஸ்எம் இருந்தது, இப்போ பிகாம் ஐஎஸ்எம். ஸோ இது வந்து அக்கௌண்ட்ஸும் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய வேலைகளுக்கு போகிறதுக்கு அக்கௌண்ட்ஸில் யூஸிங் கம்ப்யூட்டர், ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிசிஏயில் அக்கௌண்ட்ஸ் பேப்பர் இருக்குது. ஸோ 2 அக்கௌண்ட்ஸ் பேப்பர் இருக்குது. அவங்களுக்கும் வந்து இந்த காமர்ஸ்லேருந்து போகும்போது அங்கேயும் கம்ப்யூட்டரும் படிக்கிறாங்க, அக்கௌண்ட்ஸும் படிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்த சமூக வலைதளங்களில் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம் சார். முகமது ஜாஷிம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, சார் ப்ளீஸ் டெல் மீ அபவுட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இந்த கேள்விக்கு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் பதில் சொல்லுவாங்க. ஐயா, இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில். பயோமெடிக்கல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அப்ராடில் வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தி. பட் பயோமெடிக்கல் இங்கே பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து யூ ஷுட் பி மென்டலி ப்ரிப்பேர் டு ஃபார் ஐடி இண்டஸ்ட்ரி ஆல்சோ. மோஸ்ட் ஆஃப் நம்முடைய டாப் செல்ஃப் ஃபினான்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் பயோமெடிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடியில் ப்ளேஸ் ஆகிறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு எங்கே அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ், எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங், கண்ட்ரோலிங், மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. மெயினாக வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது. ஈவன் மார்க்கெட்டிங்கில் ஜாப் கிடைக்குது. அதில் வந்து டெக்னிக்கல் மெயின்டெனன்ஸ்க்காக கேட்குறாங்க. பட் நான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் நீடட். அதே வந்து இஃப் தே வாண்ட் டு கோ அப்ராட், நான் எப்பவுமே சொல்லுவேன் பயோமெடிக்கல் ரிலேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மென்டலி ப்ரிப்பேர் டு கோ அப்ராட் ஃபார் யுவர் ஹையர் ஸ்டடீஸ். படிக்கும் போதே செகண்ட் இயர்லேருந்து GRE TOEFL எக்ஸாம் எழுதி யூஎஸ் போகும்போது ஈவன் லாட் ஆஃப் ஃபண்டிங் அவைலபிள், அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் கூட அவைலபிள். இல்லை வந்து கேட் எக்ஸாம் எழுதி ஐஐடியில் வந்து டாப் ஐஐடியில் வந்து மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இந்த மெடிக்கல் டெக்னாலஜி கோர்சஸ்லாம் பண்ணால் வாய்ப்புகள் இன்னும் பெட்டராக இருக்குது. சார் இந்த ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, ஸோ அதற்கான வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி சார் இருக்குது? இல்லை, ஃபுட் டெக்னாலஜி நல்லா என்றைக்குமே வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், சிலதெல்லாம் வந்து மாற்றவே முடியாது. இந்த ஃபுட்டு, இந்த வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இந்த மாதிரி எல்லாம் வந்து சில வந்து ஆல்வேஸ் ஹேஸ் டு க்ரோ. இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஃபுட் டெக்னாலஜி படிக்கிற மாணவர்களுக்கு எங்கே வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரி டெக்னாலஜி, டைரி இண்டஸ்ட்ரீஸில், அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராடக்ட்ஸில், ரோலர் ஃப்ளோர் மில்ஸில், இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்குது. மெயினாக வந்து டைரி இண்டஸ்ட்ரி அண்ட் ரோலர் ஃப்ளோர் மில்ஸ் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரி. பட் வந்து நார்மலி ஃபுட் டெக்னாலஜிலாம் படிக்கும்போது நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், கொஞ்சம் சம்பளம் கம்மியாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, போங்க தொழிலில் கற்றுக்கோங்க, பி என் செல்ஃப் என்டர்பிரினர். நிறைய ஸ்மால் டைம் மிடில் லெவல் என்டர்பிரினர்ஸ் வந்து ஃபுட் லெவலில் வந்து தேவைப்படுது. மார்க்கெட்டிங் இருக்குது அதுக்கு. ஸோ கண்டிப்பாக அது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு மிகவும் ஏற்ற ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ். நன்றி சார். ஒரு நேர் இணைந்திருக்கிறார் நெல்லையிலிருந்து தீபன். தீபன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? பிசிஏ எடுத்தா நல்ல ஸ்கோப்பா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா நல்ல ஸ்கோப்பா? ஓகே சார், பிசிஏ எடுத்தா நல்ல ஸ்கோப்பா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா நல்ல ஸ்கோப்பான்னு கேட்குறாங்க. ஜேபி சார், அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா நல்ல மதிப்பா, இல்லை பிசிஏ எடுத்தா நல்ல வேல்யூவான்னு கேட்குறாங்க. பரவாயில்ல. ஓகே, ரைட். இல்லை, ரெண்டுமே ஒன்று, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிஎஸ்சி பிசிஏ எல்லாம் எடுக்கும்போது யூ வில் கெட் டெஃபினெட்லி ஒரு பிபிஓ ஜாப்ஸ். நிறைய கம்பெனிஸ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிபிஓ கம்பெனிஸ் வந்து எடுக்கிறாங்க. ஈவன் இன்க்ளூடிங் டாப் இப்போ வந்து HCLஓ, CTSஓ, இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இன்ஃபோஸோ வந்து எடுக்கிறாங்க. பட் பிபிஓ ஒர்க்குக்கு. பட் இஃப் யூ வாண்ட் டு கோ இன்டு ஹையர் ஸ்டடீஸ், நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் வந்து பிஎஸ்சி படித்தாலும் ஒன்று தான், பிசிஏ படித்தாலும் ஒன்று தான். பட் ரோம்பர் ப்ரிப்பேர் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல். இப்போ நீங்கள் வந்து ஒரு நிம்செட்டோ ஒரு டான்செட் எக்ஸாமுக்கு எம்சிஏக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஈவன் NITஸில் வந்து எம்சிஏ கொடுக்குறாங்க. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டான்செட் பையன் எழுதுறான், பட் நிம்செட், அதாவது NITயில் எம்சிஏ இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஈவன் பார்த்தீங்கன்னா ஈஸி அட்மிஷன் கிடைக்குது. சில சமயம் ஓரளவுக்கு மார்க் ஆனால் கூட வந்து NIT ட்ரிச்சிலேயே நல்ல அட்மிஷன் கிடைக்குது. எம்சிஏ பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் ஃபென்டாஸ்டிக். நான் அதனால தான் எப்பவுமே சொல்லுவேன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணும்போது ப்ரிப்பேர் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் அண்ட் கோ அண்ட் ஜாயின் எம்சிஏ இன் டாப் இன்ஜினியரிங் காலேஜ். அதுவும் இப்போ வந்து 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் பண்ணிட்டாங்க. லேட்ரல் என்ட்ரி செகண்ட் இயர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த லெவலுக்கு போகிறது பெட்டர் என்றைக்குமே. நன்றி சார். ஒரு நேர் இணைந்திருக்கிறார் ஸ்ரீதர் பரமக்குடியிலிருந்து. வணக்கம் ஸ்ரீதர், உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம், நான் பரமக்குடியிலிருந்து ஸ்ரீதரோட அப்பா ராமநாதன் பேசுகிறேன் சார். சொல்லுங்க ராமநாதன்.
என் பையன் இப்போ +2 முடிச்சிருக்கான். நெக்ஸ்ட் வந்து பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அதை பற்றிய விவரங்கள் எல்லாம் தெரியல. நன்றி. உங்களுடைய கேள்விகளுக்கு திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் பதில் சொல்லுவாங்க. சார், பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை பற்றின விவரங்கள் கேட்குறாங்க. ரைட், கண்டிப்பாக சார். பிஇ ஆர் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் போத் ஆர் சேம். வந்து கெமிக்கல் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல எப்போவுமே இருக்குது. பட் அது வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க. சார், இது ஹெல்த்துக்கு ஏதாச்சும் ஹேசர்ட் வருமா? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு. பட் வந்து கெமிக்கல் அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு எங்கே ஃபஸ்ட்டு ஜாப், அது ஃபஸ்ட்டு மைண்டில் நீங்கள் இருக்கணும். கெமிக்கல் படித்தா பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி, ஆயில் அண்ட் சோப், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரிலாம். பட் ஃபார்ச்சுனேட்லியோ அன்ஃபார்ச்சுனேட்லியோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னா செகண்ட் தேர்ட் லெவல் டவுனில் இருக்குது. ஸோ கெமிக்கல் படித்தா வாய்ப்புகள் இருக்குது ஜாப், நல்ல கிரேடில் படிங்க. பட் யூ ஷுட் பி மென்டலி ப்ரிப்பேர் டு ஒர்க் இன் செகண்ட் தேர்ட் லெவல் டவுன். யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் டு ஒர்க் இன் பிக் சிட்டிஸ், மெட்ரோ சிட்டிஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். பட் யூ ஷுட் பி வில்லிங் டு ஒர்க் இன் செகண்ட் தேர்ட் லெவல் டவுன்ஸ். கண்டிப்பாக கெமிக்கல் ஒரு சாய்ஸாக இருக்கலாம். நன்றி சார். நேர்களே, இன்னும் என்ஜினியரிங்கில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எடுத்தால் என்னென்ன ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம். இணைந்து வழங்குபவர்கள் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹெர்பாலியா டயப்ரரைஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பாலியா டயப்ரரைஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. ஒரு காலர் இணைப்பில் இருக்கிறார், அவங்கள்ட்ட பேசலாம். தாராபுரத்திலிருந்து சுந்தர், வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் சார். உங்களுடைய கேள்வி 12th முடிச்சிருக்காங்க. பிஏ கட்டப் வந்து 197.5 சார், NBCங்க. ஓகே. எய்டட் காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கலாங்களா, அல்லது அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ்ல ஐடி படிக்கலாங்களா? உங்களுடைய கேள்விகளுக்கு எது படிச்சா நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது, இது எதை தேர்ந்தெடுத்தா புத்திசாலித்தனம்ங்கிற ஜேபி சார் கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. நிச்சயமா இந்த கேள்விகளுக்கு ஜெயபிரகாஷ் சார் பதில் சொல்லுவாங்க. சார், இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? வணக்கம். இல்லை சார், அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய ஒரு 4-5 சப்ஜெக்ட் தான் பெரிய வித்தியாசம். ஒரு பெரிய டாப் கம்பெனிஸ் இன்றைக்கி வந்து மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், கூகுள் ஆகட்டும், IBM ஆகட்டும், இந்த மாதிரி ஈவன் ஃபேஸ்புக்கு, ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி கம்பெனிஸ், டாப் கம்பெனிஸ் வந்து தே ஆர் ப்ரிஃபரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி. நீங்கள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸி, எனக்கே தெரியும் சார், நான் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு சில டாப் கம்பெனிஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து ஒரு தவறான கருத்து, ஈஸி படித்தா கம்ப்யூட்டர்லையும் போகலாம், எலக்ட்ரானிக்ஸும் போகலாம், இது தவறான கருத்து. ஈவன் பயோடெக்னாலஜி படித்தா கூட கம்ப்யூட்டரில் போகலாம், ஐடி எந்த ஃபீல்டு எடுத்தாலும் ஐடிக்கு போகலாம். ஸோ அதனால் வந்து இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஃபைனல் இயர் படிக்கிறான், அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டே படிக்கிறான், ஈஸி எடுத்திருக்கேன் சார், எனக்கு வந்து டாப் கம்பெனிஸ் ப்ரிஃபர் பண்ணல, அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஆர் ஆல்மோஸ்ட் சேம். நீங்கள் வந்து எடுக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கலையா, ஐடி கிடைக்குதா, செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் கிடைக்கலையா, கண்ணை மூடி எடுக்கலாம். ஏன்னா பிகாஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் யூ ஹேவ் டாப் கம்பெனிஸ் லைக் அமேசான், ஃபேஸ்புக்கு, கூகுள், மைக்ரோசாஃப்ட், இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்தது இன்டர்ன்ஷிப். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி நீங்கள் வந்து மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு காரணமே அதனால தான். ஸோ தைரியமாக நீங்கள் வந்து ஈவன் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஐடி கிடைச்சுன்னா தட் வுட் பி த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தேன் டூயிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் எய்டட் காலேஜ். சார், அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. ஸோ அந்த கோர்சஸில் எது எடுத்தால் எல்லா மாணவர்களும் ஹை பெனிஃபிட்டட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக நான் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இன்றைக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்ஸிமம் பிளேஸ் அண்ட் ஹையஸ்ட் சேலரி தேன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். அது மறக்க முடியாத ஒரு உண்மை. அப்போ வந்து பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி கேன் பி ஃபர்ஸ்ட் கிவன். இன்றைக்கி வந்து ஐடி கம்பெனி பேஸ் தி ஹையஸ்ட் சேலரி. நாட் வந்து ஒரு கோர் கம்பெனி வந்து அந்த அளவுக்கு ஹையஸ்ட் சேலரி பே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக கோர் கம்பெனி எடுக்க வேணாம்னு சொல்ல கிடையாது. இன்றைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் நான் சொல்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ட்ரிபிள் சிவில் மெக்கானிக்கல் கேன் பி த மேஜர் சான்சஸ் டு டூ யுவர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ். நன்றி சார். மதுரையிலிருந்து பிரியா என்ற நேயர் இணைந்திருக்கிறார். பிரியா, வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார், நான் பிஆர் படிக்கலாம்னு இருக்கேன். நாட்டா எக்ஸாம் எழுத போறேன். அதோட ஃபியூச்சர் அப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில் அப்புறம் ஃபாரின்லலாம் எப்படி இருக்கும்?
சார் பிரியாவுடைய கேள்விகளுக்கு உங்கள் பதில் என்ன சார்? சார் கண்டிப்பாக இது வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ஆக்சுவலி நான் எப்போவுமே சொல்வேன், நம்மளுடைய கல்ச்சர் வேல்யூ சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக கெரியர் சூஸ் பண்ணும்போது கேர்ள்ஸ் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து அமெரிக்காவில் பிறக்கல கேர்ள்ஸ், நம்ம வந்து இந்தியாவில் தான் பிறந்திருக்கோம். ஸோ இந்தியாவில் எப்படி நம்மளுடைய கல்ச்சர் சிஸ்டம் அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும்போது 5 ப்ரொஃபஷன் எப்போவுமே பெஸ்ட் ப்ரொஃபஷன் சொல்வேன் கேர்ள்ஸுக்கு. ஆர்கிடெக்சர், டாக்டர், டீச்சர், லாயர் அண்ட் சார்ட் அக்கௌண்டன்ட். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் 5 ப்ரொஃபஷன்ஸ் ஃபார் இந்தியன் கேர்ள்ஸ் நம்முடைய சிஸ்டம், வேல்யூ சிஸ்டம். ஸோ ஆர்கிடெக்ட் கண்டிப்பாக எடுக்கலாம். யூ ஷுட் பி இன்ட்ரெஸ்டட் இன் டிராயிங் அண்ட் கிரியேட்டிவிட்டி. இது வந்து ஆர்கிடெக்ட் வந்து மோர் ஆஃப் அ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். நீங்கள் வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ் நேட்டா எக்ஸாமில் மினிமம் 80 மார்க் வாங்கணும். அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளார வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கூப்பிடுவாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு கட் ஆஃப் வந்து 400 மார்க்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. 200 மார்க்ஸ் வந்து உங்களுடைய நேட்டா ஸ்கோரும், 200 மார்க்ஸ் உங்களுடைய 1000 டோட்டல் 1200 கன்வெர்ட் பண்ணுவாங்க. 400க்கு கட் ஆஃப் பண்ணி தனி கவுன்சிலிங் நடக்கும். நல்ல கல்லூரி தேர்ந்தெடுங்க. தமிழ்நாட்டில் 44 கல்லூரிகள் வந்து ஆர்கிடெக்ட் கொடுக்குறாங்க. இப்போ புதுசாக வரப்போகுது, அது தனி. இப்போ வந்து நல்ல கல்லூரி, எந்த கல்லூரியில் ஸ்டாஃப் ஃபேக்கல்ட்டி நல்லா இருக்குன்னு பார்த்து எடுங்க. அடுத்தது வந்து நீங்கள் வந்து 4th இயரில் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அந்த இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து ப்ரிப்பரேஷன் 3rd இயரில் பண்ணுங்கள். 4th இயரில் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது அதிலேயே நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்மிடியட்டாக 5 இயர்ஸ் முடிச்ச பிறகு அங்கேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது. கேர்ள்ஸுக்கு மிகவும் ஏற்ற ஒரு ப்ரொஃபஷன் ஆர்கிடெக்சர். நன்றி சார். சார் அதாவது இங்கே உள்ள லாங்குவேஜ் கோர்சஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஸோ இந்த லாங்குவேஜஸ் கோர்சஸ் எந்த மாதிரியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஜவஹர் சார் நீங்கள் சொல்லுங்கள். லாங்குவேஜஸ்க்கு வந்து இப்போது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா இதில் அவங்களுக்கு போகலாம். இது இல்லாமல் நிறைய இதில் இப்போ பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது. நிறைய இப்போ ஆட்கள் இல்லை. இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லாம் எடுத்திங்கன்னா அவங்க வந்து பிஆர்ஓ ஒர்க்கு, தென் அப்புறமா ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன், இந்த மாதிரி இடத்துலலாம் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு. இது இல்லாமல் இன்னும் அவங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு அவங்க கொஞ்சம் கம்மிட்டாக இருந்தாங்கன்னா அடுத்தது பிஜி, தென் எம்ஃபில், பிஹெச்டி முடிக்கும்போது டீச்சிங் லைன்லேயே அவங்களுக்கு வாய்ப்பு. இப்போ இதிலெல்லாம் வரும்போது அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல சேலரி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது ஆசிரியராக போகிறதுக்கு ஆர்ட்ஸ் படித்தா நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னீங்க. ஆசிரியராக இல்லாமல் நம்ம லாங்குவேஜ் கோர்சஸ் படித்தா வேறு என்னென்ன டிபார்ட்மெண்ட் எல்லாம் போகலாம்? பிஆர்ஓவாக போகலாம் அவங்க. ஸோ ஒரு கம்பெனிலையும் இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்களுக்கு பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அந்த இதில் போகும்போது எல்லா கம்பெனிலையும் ஒரு ஆள் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அதை முக்கியமாக லேடிஸ்க்கு இது போனோம்னா அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் இதில் எல்லா துறையிலையும் அவங்களுக்கு இப்போ இது இருக்குது. மீடியாவில் வந்து பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா எல்லாத்துலேயும் வந்து இந்த அந்தந்த லாங்குவேஜ் எந்த இருக்காங்களோ அந்த லாங்குவேஜில் இருக்குது. ஈவன் கம்ப்யூட்டர் இதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போது எல்லா லாங்குவேஜ்லேயும் கம்ப்யூட்டர் இன்ட்ரோடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ அதுக்கு வந்து அதை தயார்படுத்துறதுக்கு இந்த லாங்குவேஜ் பீப்புள் இங்கே தேவைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு டிமாண்ட் நிறைய இருக்குது. நிச்சயமாக சார். ஒரு நேர் இணைந்திருக்கிறார் புதுக்கோட்டையிலிருந்து பழனி. பழனி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சார் நான் ஜெயபிரகாஷ் காந்தி சார்கிட்ட கேள்வி கேட்கணும் சார். சொல்லுங்கள், என்ன கேள்வி உங்களுக்கு கேட்கணும்? சார் என் பையன் வந்து +2ல் 1050 மார்க் எடுத்திருக்கான், பயாலஜி குரூப்பு. பயாலஜியில் வந்து என்ஜினியரிங் கட்டாப் வந்து 182. என்ஜினியரிங்கில் வந்து டாப் 25 காலேஜுக்குள்ள எனக்கு சீட்டு கிடைக்குமா, அல்லது அக்ரி சைடில் வந்து என்னென்ன கோர்ஸு எப்படி வேலை வாய்ப்புன்னு கொஞ்சம் சொல்லணும் சார். சார் நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க? அதாவது ஓபிசி, எம்பிசி எதில் வரீங்க நீங்கள்? சார் எம்பிசி சார். எம்பிசி. நன்றி சார். ஜெயபிரகாஷ் காந்தி சார், அவருடைய கேள்விக்கு உங்கள் பதில். இல்லை கண்டிப்பாக சார். அதாவது இப்போ வந்து அவர் 182 எம்பிசி வந்து சென்னை ரிலேட்டட் காலேஜஸில் டாப் 40 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கண்டிப்பாக கிடைக்கும். டாப் பீயிங் எம்பிசி. நான் எப்போவுமே சொல்வேன், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் நாங்கள் ஆய்வுலாம் செய்யும்போது சில உண்மைகள் வந்து நல்லா வெளிப்படையாக தெரியுது. ஒரு எம்பிசி ஸ்டூடெண்ட் வந்து ஐ வுட் ப்ரிஃபர் டு ஆப்ட் ஃபார் மெட்ராஸ். ஏன்னா மெட்ராஸ் சுற்றி அந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி லெஸ். அதே கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல் அந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா எம்பிசி இஸ் மோர். பட் அங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காலேஜில் எம்பிசி கட் ஆஃப் எப்போவுமே கம்பேர்ட் டு சென்னை காலேஜ் எம்பிசி கட் ஆஃப் வில் பி மோர். ஸோ நான் எப்பவுமே சொல்லுவேன், நீ வந்து புத்திசாலியாக இருந்தால் நீ சென்னையில் வந்து சில டாப் காலேஜஸ் உங்களுக்கு எம்பிசினால வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும், தாராளமாக எடுக்கலாம். 182க்கு வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு நல்லா தான் இருக்குது. அடுத்தது வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அக்ரி பற்றி சொன்னீங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் 13 கோர்ஸ் கொடுக்குறாங்க. அதில் பிஎஸ்சி கோர்ஸு, அப்புறம் பிடெக் கோர்சஸ். பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது 3 டாப் 3 கோர்சஸ். அது பிஎஸ்சியில் தான். பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி. இந்த 3மே வந்து டாப் ப்ரியாரிட்டி. பட் அதுக்கு பயாலஜி இருக்கட்டும்.
பட் இன்றைக்கி நான் வந்து சொல்லிடுறேன், பிடெக் அக்ரியோட பிஎஸ்சி அக்ரிக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி ஜென்ரலாக. ஸோ ஸ்டூடெண்ட் ஷுட் ஃபர்ஸ்ட் கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு பிஎஸ்சி அக்ரி. நன்றி சார். சார், அதாவது நீங்கள் லாங்குவேஜ் கோர்சஸை பற்றி சொன்னீங்க, அதில் என்னென்ன லாங்குவேஜ் கோர்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிங்க? ஒவ்வொரு தமிழையும் பிஏ லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர், தெலுங்கு லிட்ரேச்சர், ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் லிட்ரேச்சர் இருக்குது. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இப்போ நிறைய ப்ரைவேட் காலேஜில் கூட செல்ஃப் சப்போர்ட்டிங் காலேஜஸில் கூட நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து இப்போது எல்லா கம்யூனிகேஷன் இருந்தால் ஒரு +2 முடித்தவனை கூட குட் கம்யூனிகேஷன் எபிலிட்டி இருந்ததுன்னா கட்டாயம் இன்றைக்கி ஒரு 15,000-20,000 ரூபாய்க்கு மாத வருமானத்தில் அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இங்கிலீஷினுடைய இம்பார்ட்டன்ஸ் இப்போ இங்கே. ஸோ அந்த இதில் வரும்போது எல்லாம் இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த லாங்குவேஜஸ் கோர்சஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படித்தா அவங்களுக்கு வந்து கூடவே அந்த கம்ப்யூட்டிங் ஸ்கில்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிட்டா வேலை வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி இதுக்கு முன்னாடி சொல்லும்போது இன்றைக்கி மீடியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்னீங்க. ஒரு மீடியாக்குள்ளே வரணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி கோர்சஸ் எல்லாம் படிக்கணும்? இங்கிலீஷ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் அதுக்கப்புறமா உங்கள் மீடியா இதில் விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்சஸை எடுத்து அவங்க நிறைய இப்போ செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதில் விருப்பம் இருந்தால், அதில் ஆர்வம் இருந்தால் அவர்கள் அந்த லைனில் செலக்ட் பண்ணி அதில் நல்ல பயிற்சியை எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு வந்து பிரிண்ட் மீடியாலையும் சரி, எலக்ட்ரானிக் மீடியாலையும் சரி அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது மீடியா டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக சொன்னீங்க, இன்னும் பிஸ்னஸ் ஓரியன்டான நிறைய கோர்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு எம்பிஏ படித்தா பெரிய ஆளாகலாம், எல்லா பேச்சுலர் டிகிரிஸும் ஓகே அப்படின்னீங்க. பர்டிகுலராக இந்த படித்தா ரொம்ப நல்லா இருக்கும் பிஸ்னஸ் சைடு அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? இப்போ பிஸ்னஸ் இதில் வந்து ஒரு எம்பிஏ படித்தோம்னா தென் தன்னோட சுயமாக ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப், சும்மா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்ற இதை வந்து அந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது இப்போ இந்தியாவில் வாய்ப்புகள் அதிகம். இப்போ உங்களுக்கு இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி தெரியும். ஸோ அந்த மாதிரி தன்னோட சுய தொழில் நம்ம தொழில் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி வெற்றி அடைஞ்சவங்க தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஒரு துறையை அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய நிறைய வசந்த் அண்ட் கோ அவங்களாம் ஆரம்பித்தது தான், பிஜிபி அவங்களாம் ஆரம்பித்தது. ஸோ இவங்களாம் இந்த மாதிரி சுயமாக ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி பல வெற்றியாளர்கள் இருக்கிறார்கள். ஸோ அவங்க வந்து ஒரு அந்த மாதிரி தனியாக எடுத்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் படிக்கும்போது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்பிஏ மாஸ்டர் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் படிக்கும்போது சுயமாக ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிச்சயமா. ஒரு நேர் இணைப்பில் இருக்கிறாங்க சேலத்திலேருந்து பிரேமலதா. வணக்கம் பிரேமலதா, உங்களுடைய கேள்வி என்ன? சார், நான் ஜேபி சார் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சார். சொல்லுங்கள், உங்களுடைய கேள்வி என்ன? எங்கள் அண்ணா வந்து எம்இ படிச்சுட்டு இருக்காங்க சார், பவர் சிஸ்டம். ஓகே. அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லலாம் வேலை வாய்ப்பு இருக்குது, இல்லை வேறு எப்படி வேலை கிடைக்கும், அது மாதிரி கேட்குறேன் சார். நிச்சயமாக உங்கள் கேள்விகளுக்கு ஜெயபிரகாஷ் அவர்கள் பதில் சொல்லுவாங்க. ஜெயபிரகாஷ் சார், உங்களுக்கு அதனுடைய பதில் என்ன? இல்லை, கண்டிப்பாக சார். இப்போ இங்கே சொல்கிறது வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து நான் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்வேன், பிஇ முடிச்சுட்டு எம்இ பண்ணணும் அப்படின்னா 90% 90% யூ ஷுட் பி மென்டலி ப்ரிப்பேர்ட் டு கோ ஃபார் டீச்சிங் ஜாப். ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக 90% டீச்சிங் ஜாபுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. அந்த பேஷன் கோர் கம்பெனியில் வரணுன்னா அவங்களுடைய ப்ராஜெக்ட் எப்படி, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எதில் பண்ணுறாங்க, எந்த இண்டஸ்ட்ரியில் பண்ணுறாங்க, எப்படி அதை டெவலப் பண்ண போகிறாங்க, அது பொறுத்து தான் அவங்களுடைய கோர் கம்பெனி ஜாப். கோர் கம்பெனியில் இன்றைக்கி பிளேஸ் ஆகணும், அதுவும் பப்ளிக் செக்டார் கம்பெனி அப்படின்னா கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். பட் ஈவன் இப்போ வந்து கேள்வி கேட்கலாம், சார் கேட் வந்து எம்இ முடிச்சாச்சு திரும்பி கேட் ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு. பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நம்முடைய சிஸ்டம் வந்து வி நீட் டு கோ அபவுட் இட். அதாவது நீங்கள் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸில் பிளேஸ் ஆகணும்னா எ ஸ்டூடெண்ட் ஷுட் குவாலிஃபை இன் கேட் எக்ஸாம் இருந்தால் தான் தே கேன் அப்ளை ஃபார் ஜாப். ஸோ ஈவன் ஐ ஹவ் சீன் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்இ படிச்சுட்டே திரும்பி கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவான். தோ அதை வந்து பிஇலே பண்ணிக்கணும், லேட்டாக ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் கோர் கம்பெனியில் வரணும்னா இன்றைக்கி வந்து கேட்டுடைய குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது, எஸ்பெஷலி இன் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ். அடுத்தது வந்து இப்போ நீங்கள் பவர் சைடில் வந்திருக்கீங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் பவர் சிஸ்டம் பண்ணுறீங்க. இப்போ வந்து நேஷ்னல் பவர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு இருக்குது, நேஷ்னல் பவர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். அதில் வந்து தேர் ஆர் சம் குட் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் ஆர் அவைலபிள். அதை எடுத்து பண்ணால் அவங்களுக்கு வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. நன்றி சார். சேலத்திலிருந்து ஒரு நேர் இணைந்திருக்கிறார் பாரதி கண்ணன். பாரதி கண்ணன், உங்களுடைய கேள்வி என்ன? சார், நான் வந்து என்னோட இன்ஜினியரிங் 196.5. நான் வந்து டாப் 10 காலேஜில் கிடைக்குமா, இல்லை மெக்கானிக்கல் சிவில் இதில் எது எடுத்தால் எனக்கு நல்லா இருக்கும்? நிச்சயமா. ஜெயபிரகாஷ் சார், உங்களுடைய பதில் என்ன?
சார் இப்போ வந்து 196.5 நல்ல ஸ்கோரு கண்டிப்பாக டாப் 10 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் கிடைக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து மெக்கானிக்கல் சிவில் அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க, எடுக்கலாம். பட் வந்து ஐ வுட் ப்ரிஃபர் வந்து நான் வந்து இன்றைக்கி இருக்கிற ஃப்யூச்சரில் பார்க்கும்போது ஐ வுட் ப்ரிஃபர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரிபிள்இ சிவில், அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் மெக்கானிக்கல் நான் சொல்வேன். பிகாஸ் இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கோர் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கோயிங் டு ரூல் த வேர்ல்டு. இன்றைக்கி வந்து ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் நீட்ஸ் எலக்ட்ரிக்கல், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் நீட்ஸ் எலக்ட்ரிக்கல், பவர்ஸ், எனர்ஜி, இது எல்லாமே ஹியூஜ் க்ரோத்தில் இருக்கும்போது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வில் பி ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் சாய்ஸஸ் நாளைக்கு வந்து ஃபியூச்சரில் வெளியே வரும்போது. இது தவிர வந்து சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் கண்டிப்பாக இருக்க போகுது. இந்தியாவில் வந்து ஸ்மார்ட் சிட்டிஸு, புல்லட் ட்ரெயின்ஸு, எலிவேட்டட் ஹைவே சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் எடுக்கலாம். ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆல்சோ ஐ டோல்ட் யூ ப்ரீவியஸ் இல்லை. ஸோ திஸ் கேன் பி த மேஜர் ஃபர்ஸ்ட் சாய்ஸஸ். நன்றி சார். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம். என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம். இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் SSM காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பாலயா டயபெட்டிஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்க படிக்கலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் SSM காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பாலயா டயபெட்டிஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. கடலூரிலிருந்து பாலா என்கிற நேயர் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம். பாலா, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, உங்களுடைய கேள்வி என்ன பாலா? என் கட் ஆஃப் மார்க் வந்து 187.5. ஓகே, பிசி கேட்டகரி பிசி. ஓகே, எனக்கு வந்து மெக்கானிக்கல் படிக்க ஆசை. சரி. எனக்கு அப்போ நான் ஜேஇ மெயினில் 40 மார்க் எடுத்திருக்கேன். ஜேஇ மெயினில் 40 மார்க்ஸ் எடுத்துருக்கிறீங்க. சரி. இது கவுன்சிலிங் எப்படி போகணும், அது இல்லாமல் கவுன்சிலிங்லாம் வேற எனக்கு காலேஜ் ஜேஇ மெயின் வச்சு போக முடியுமா, வேற அதை பற்றி தெரியும். கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணுறது கொஞ்சம் டிப்ஸ். நிச்சயமா உங்களுடைய கேள்விகளுக்கு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் பதில் சொல்லுவாங்க. ஐயா, இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? சார் ஃபஸ்ட்டு வந்து ஜேஇ மெயினில் 40 மார்க்ஸ் வச்சுட்டு இட் இஸ் நாட் பாசிபிள். இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ. அதனால் வந்து அதை பற்றி நம்ம இது வந்து பேச வேண்டியதில்லை. பிகாஸ் ஜேஇயில் வந்து நான் இன்றைக்கி சொல்கிறேன், அதாவது நிறைய பேர் கேட்குற கேள்வி ஒரு நேயருக்கு, சார் எவ்வளோ மார்க் ஜேஇயில் இந்த வருஷம் கிடைச்சா எங்களுக்கு வந்து என்ஐடி ட்ரிச்சியில் கிடைக்கும் அப்படின்னு. உங்களுடைய பேசிக் வந்து 90% மேலே இருந்து உங்களுடைய ஜேஇ ஸ்கோர் 142க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் 4th கவுன்சிலிங்கில் என்ஐடிஸில் எனி குரூப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 142. தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் என்ஐடி ட்ரிச்சி வேணும்னா உங்களுடைய ஜேஇ மெயின் ஸ்கோர் வந்து ஆல்மோஸ்ட் 160க்கு மேலே இருந்தால் வாய்ப்பு நல்லா இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு அது கடுமையான போட்டி. பிகாஸ் நம்ம நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆர் வெரி லெஸ். ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு எனி என்ஐடியில் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ரேங்கிங் வந்து ஷுட் பி லெஸ் தென் அரௌண்ட் 45,000 ரேங்கிங். ஓவரால் ரேங்கிங் 45,000க்குள்ளார வரணும். தட் இஸ் நாட் பாசிபிள். வெறும் 40 மார்க் வச்சுட்டு அது கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்தது மெக்கானிக்கல் தாராளமாக பண்ணலாம், தப்பு கிடையாது. மெக்கானிக்கல் படிக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதில் என்ன தேவை அப்படின்னு வந்து நம்ம நல்லா இருக்குது. எந்த ஏரியாவில் வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தி கிரியேட் ஆக போகுது மெக்கானிக்கலில். சேஃப்டி, நீங்கள் வந்து மெக்கானிக்கல் படிக்கும்போது சேஃப்டி எடுத்து படிக்கணும் அப்படின்னா நிபாஷ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை வந்து நீங்கள் வந்து டிசைன் கோர்சஸ் அது மாதிரிலாம் நீங்கள் டிசைன் ப்ராடக்ட் டிசைன் அது மாதிரிலாம் வரணுன்னா மெக்கானிக்கல் படிச்சுட்டு சீட் எக்ஸாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம் வந்து ஐஐடி நடத்துகிறாங்க. சீட், காமன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் காமன் என்ட்ரன்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் டிசைன், காமன் என்ட்ரன்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் டிசைன். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை எனர்ஜி சைடில் வரலாம். எனர்ஜி சைடில் வரணும் அப்படின்னா உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸு மினி ப்ராஜெக்ட்லாம் எனர்ஜி ரிலேட்டடாக பண்ணுங்கள். இல்லை வந்து நீங்கள் வந்து பிஜியில் வந்து MSM அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதாவது மேனுஃபேக்சரிங் அண்ட் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட். மிகப்பெரிய வாய்ப்பு அதில் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் டான்செட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி மெக்கானிக்கல் முடிச்சுட்டு அந்த MSM கோர்ஸுக்கு போங்க. வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது. நன்றி சார். இன்னொரு நேர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், உங்களுடைய பேர் என்ன? வனிதா, உங்களுடைய கேள்விகள் என்ன? என் பையன் வந்து +2ல பயோமேக்ஸ் குரூப் எடுத்துருக்கான் சார். அவனோட மெடிக்கல் கட் ஆஃப் வந்து 197.25 பிசி கம்யூனிட்டி சார். ஓகே. அவனுக்கு வந்து கவர்மெண்ட்ல MBBS சீட் கிடைக்குமா சார்? அதோட வந்து இந்த வருஷம் வந்து சீட் இன்க்ரீஸ் பண்றாங்க, ஓபன்றார் காலேஜும் கிடைக்குது, அதனால உங்களுக்கு கிடைக்கும்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்து இல்ல 197.5ஓட முடிஞ்சிரும்னு சொல்றாங்க. எப்படி சார் ஜெயபிரகாஷ்? நிச்சயமா உங்களுடைய கேள்விகளுக்கு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் பதில் சொல்லுவாங்க. சார், உங்களுடைய பதில் என்ன?
கண்டிப்பாக. அதாவது நிறைய மக்களுக்கு இதை வந்து ஜேபி சார் என்ன சொல்வார் அப்படின்னு எப்படி இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு, முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து இந்த மெடிக்கல் டிமாண்டுக்குனால ஒவ்வொரு வருஷம் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு காலேஜ் இல்லைனா 2 காலேஜ் எடுத்துகிட்டு வராங்க. அது மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம். எந்த ஒரு மாநிலத்தில் பண்ணாது நம்முடைய அம்மா அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷமும் வந்து ஒரு புது காலேஜ் வருது. இப்போ இந்த அளவுக்கு புது காலேஜ் வரும்போது 100 சீட் தான் வருது. 100 சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 15 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டா போயிடுது. ஸோ மீது 85 சீட்டில் ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறதில்ல அந்த எக்ஸ்ட்ரா சீட்ஸ். ஏன்னா ஒரே கட் ஆஃபில் 300 பேர் இருக்காங்க. அதுவும் நீங்கள் 197.25 போன வருஷம் ஸ்டூடெண்ட் வேறு இருப்பான். ஸோ 197.25 இந்த வருஷம் ரேங்க் போடும்போது 400-450 பேர் இருப்பாங்க. ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் மச் டிஃப்ரென்ஸ். நான் இன்னைக்கு சொல்கிறேன் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து 197.75 பிசிக்கு வெரி சேஃப். 197.5ல கிடைக்கிறதுக்கு சில பேருக்கு வாய்ப்பு இருக்குது. 197.25 இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். பட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரே இது நான் மெடிக்கல் ரேங்க், அதாவது நம்மளுடைய மெடிக்கல் கவுன்சில் வந்து மெடிக்கல் ரேங்க் போட்டவுடனே உங்களுடைய ஓவரால் ரேங்க்கு, அதாவது உங்களுடைய ஓவரால் ரேங்க்கு 1700க்குள்ளார வந்துச்சு. பிசி ரேங்க் கிடையாது. நீங்கள் பிசியாக இருக்கும்போது ஓவரால் ரேங்க்கு 1700க்குள்ளார வந்துச்சுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். நிச்சயமாக. ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியில் நேரலையில் கலந்து கொண்டு மாணவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார். அதாவது இன்னைக்கு பிஏ அது ஆர்ட்ஸில் வருது, பிஎஸ்சி அப்படிங்கிற சயின்ஸில் வருது. ஸோ இந்த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டான கோர்சஸில் எது ரொம்ப பெக்யூலராக படித்தா ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்கோப் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? சயின்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா சராசரி மார்க் எடுத்தவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு சயின்ஸில் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. முக்கியமாக பிஎஸ்சி மேக்ஸ் படித்தவங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லாம் இந்த எக்ஸாம் மேக்ஸ் படிச்சிருந்தால் அவங்க பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் பண்ணும்போது பேங்க்கு, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி இதிலலாம் அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிது. அந்த எல்லா இதுலேயும் அவங்களுக்கு வாய்ப்புகள். அதே மாதிரி எனி டிகிரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்களுக்கு இதில் வந்து அவங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் குறைச்சல். ரொம்ப எளிதாக இதை பாஸ் பண்ணிட்டு வரலாம். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் இருக்கிறதோட இங்கே அவங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது. எளிதாக அதை பாஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதுக்கு அவங்க எந்த விதத்திலும் அவங்களுடைய சளைத்தவர்கள் இல்லை என்று கூறிய அளவுக்கு இங்கே ஒரு சராசரி வருமானத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இது இல்லாமல் அவங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதும்போது குரூப் 1, குரூப் 2 இந்த எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கும், ஐஏஎஸ் பண்ணுறதுக்கும் இந்த டிகிரி யூஜியில் பண்ணுங்க ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷனும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்ததுன்னா அவங்க ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். நிச்சயமாக சார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களுடைய ஏராளமான கேள்விகளுக்கு பதில் சொல்றமைக்காக நன்றி. நன்றி சார். நேர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேள்வி கேட்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்றால் எங்கு படிக்கலாம் என்கின்ற ஃபேஸ்புக் முகவரியில் உங்களுடைய கமெண்ட்ஸ் மற்றும் தெரிவிக்கலாம். அதுபோக என்ன படிக்கலாம் @ns7.tv என்ற இணையதள முகவரியில் மின்னஞ்சல் மூலமாகவும் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியவர்கள் SSM காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், சா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பாலியா டைப்ரரைஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி.